வானதியோ ஃபுல்லா ரெடியாகி பாண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நேரம் போக போக பாண்டி வர்றதுக்கான அறிகுறியே தெரியல. ஏன் அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரல. இது எல்லாமே பார்த்துட்டு வானதியோட அப்பாவும், "என்னம்மா இன்னுமே மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரலையே? அவங்க வருவாங்களா?" உடனே வானதியோட பிரதருமே, "கண்டிப்பா அவங்கலாம் வரவே மாட்டாங்க. முக்கியமா அந்த பாண்டி இருக்கானே, அவன்லாம் வர வாய்ப்பே கிடையாதுன்னு" சொல்றாங்க. ஆனா வானதியும், "நீங்க கவலைப்படாதீங்கப்பா. கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. இருங்க நான் பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு உள்ள போயிட்டு சேரனுக்கு கால் பண்ணி, "என்னண்ணா இன்னும் வராம இருக்கீங்கன்னு?" கேட்க, சேரனும், "நாங்க இங்க எல்லாரும் ரெடியா இருக்கோம். ஆனா என்ன பாண்டி தான் வெளிய போனவன் இன்னும் வரல. அவன் வந்த உடனேயே நாங்க கிளம்பி வந்துர்றோம்ன்னு" சொல்றாங்க. இத கேட்டுட்டு வானதியும், "கொஞ்சம் சீக்கிரமா வாங்கண்ணா. இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணான்னு" சொல்ல, உடனே சேரனும், "நீ கவலைப்படாதம்மா. பாண்டி வந்த உடனேயே நாங்க வந்துர்றோம்ன்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. ஆனா சேரனுக்கோ, பாண்டி அப்படி எங்க தான் போயிட்டான்னு ரொம்பவே கவலையா தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம், இவ்ளோ பரபரப்பா இருக்கிற நேரத்துல பாண்டி நடு ரோட்ல நின்னு வானதி தங்கிட்ட பேசின எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வானதி, அவங்களுக்கு இருக்க இடம் இல்லைன்னா அவங்கள ஹாஸ்டல்ல போய் தங்க வச்சுக்கலாம். நம்ம அந்த ரூமை எடுத்துக்கலான்னு கொஞ்சம் சுயநலவாதத்தனமா பேசினதை கேட்ட பாண்டியும், இன்னுமே இந்த வானதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்குமான்னு யோசனையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், பாண்டி வானதியெல்லாம் வேண்டான்னு ஒரு நல்ல முடிவெடுத்தா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைனா வானதியோட மனசை மாத்துற மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமா? வானதி முதல்ல இந்த ஐயனார் துணை குடும்பத்து கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா? சேராம இருந்தாவே நல்லா இருக்குமான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ வானதி ஒரு கட்டத்துல தான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை பாண்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமா நான் இப்படி பேச மாட்டேன்னு சொன்னாலும் கொஞ்சம் வானதி மேலே இறக்கப்படலாம். ஸோ பார்க்கலாம் வானதி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு.